இந்த வீடியோ யாருக்குன்னா பாவம் இப்போது வாட்டர்மெலன் சாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வேண்டி. இல்லை இது வந்து எப்படி நீங்கள் மீடியாக்காரங்களாம் கேட்குறனால அவர் பெருசாக்கி விட்டுட்ருக்கீங்களா, இல்லை அவர் இப்படி தான் இது பண்ணாரா? நடிப்புங்கிறத ஒரு சுத்தமாகவே எதுவுமே தெரியல. சும்மா பல்ல கடிக்கிறாரு, தலையாட்டுறாரு, உடம்பு அசைக்கிறாரு. இது நடிப்பு அப்படின்னா அப்போ 25 வருஷம் 30 வருஷமாக நடித்தவங்கெல்லாம் இன்னும் இது பண்ண முடியாமல் இருக்காங்களா? அப்போ அவங்களெல்லாம் என்னன்னு சொல்கிறது? சரியா? சூரியன்னா எப்படி இருந்து வந்து நடித்து இப்போ எப்படி ஆயிருக்காரு அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவரெல்லாம் 500 1000க்கும் நடித்தவர், அவரெல்லாம் ஒரு பெரிய ஆள், அவரையும் கூட கம்பேர் இதெல்லாம் வந்து ஒரு நியாயமான முறையே கிடையாது. அப்படி பார்த்தா சினிமாவில் நடிக்கிறவங்க எல்லாருமே பெரிய பெரிய படிப்பு வந்து படிச்சுட்டு தான் நடிக்கிறாங்க. இவர் மட்டும்தான் படிச்சுட்டு வந்திருக்காரா? நான் டாக்டரு, நான் டாக்டராக இருந்துட்டு சூரியெல்லாம் என் கூட கம்பேர் பண்ணேன். சூரிய வந்து இவர் கூட கம்பேர் பண்ணக்கூடாதுங்க. சூரியன் எதுக்கு இவர் கூட கம்பேர் பண்ண? அதுக்கெல்லாம் இவர் தகுதியே கிடையாது. இவர் எங்கேயோ சாக்கடை. சரியா? இவரோட பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியாது. சாக்கடையில் கடந்த புழுவை தூக்கி நீங்கள் தரையில் போட்டுட்டு அது இது பண்ணும் பார்த்தீங்களா? அது மாதிரி தான் நீங்கள் இப்போல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. மீடியாக்கார தான் வளர்த்து விட்டுட்ருக்கீங்க. எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்குங்க மீடியாவில் போடுறதுக்கு, எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்குது தமிழ்நாட்டில். அதை விட்டுட்டு இவன்லாம் ஒரு மூஞ்சி. அது சூர்யா அண்ணனெல்லாம் எவ்வளோ பெரிய இது, அவங்க பரம்பரையே ஒரு நடிகர் பரம்பரை. இவரை பார்த்து தான் எடுத்தேன். இதெல்லாம் வந்து இவன் அந்த தர்பூசணி சாப்பிட்றதுக்கும் சூர்யான தர்பூசணி சாப்பிட்றதுக்கும் கூட வித்தியாசம் இல்லையாங்க. முறைன்னா ஒரு இதாக பேசணுங்க. இதில் ஒரு இது என்ன, சிவாஜியோட டைலாக் வேறு, வீரபாண்டிய கட்டபொம்மனோட டைலாக் வேறு. இவனுக்கு அதுக்கெல்லாம் தகுதி இருக்கா? நான்லாம் 1வதுலேயே அந்த டைலாக் பேசிட்டேங்க. இவன் பாவம் 60 வயசு ஆனவனும் பேச வந்திருக்கானாட்டுருக்கு. இது சின்ன குழந்தைங்க கூட பேசுங்க. என் வீட்டில் இருக்கிற பையன் பிள்ளைங்க கூட வீரபொம்ம கட்டபொம்மனோட டைலாக்கை பேசலாம். இதை பேசுறதுக்கு இவனுக்கு அதை பேசுறதுக்கு தகுதி இருக்கா? சிவாஜி என்ன வானத்துலேருந்து வந்தாரான்னு கேட்குறான், அவர் என்ன அங்கேருந்து வந்தாரான்னு கேட்கலாம். நான் ஒரு இவன் நடிப்பாக இருக்கேன் இல்லைங்க, நடிப்புக்கு இருக்கேன். சரியா? இவனுக்கெல்லாம் என்ன பேசுறதுன்னு தகுதியே இல்லாத இந்த நாய் இதை பேச விட்டு மீடியாக்கார் வேறு ரசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து உண்மையாக சொல்லட்டுங்களா, ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேன். மீடியாவுக்கே இப்போ இது பெரிய கேவலம், பெருத்த அவமானம். சரிங்களா? தயவு செஞ்சு சொல்கிறேன். எவ்வளவோ நல்ல நடிகர்கள் இருக்காங்க, அவன் பேரையெல்லாம் இவன் வந்து கெடுத்துட்டு இருக்கான். மணிரத்னங்கிறது எவ்வளோ பெரிய டைரக்டர், அவரை தெரியலங்கிறான். அப்போ இவன் என்ன படத்தை பார்த்து நடிக்கிறதுக்கு? இதில் பார்த்தா இவனை ஐயோ தலைவரே அப்படின்னாங்களாமா. எப்படிங்க தலைவருங்கிறதெல்லாம் உடனே வந்துடுமா? இல்லை நீங்களே சொல்லுங்கள். மீடியாவில் இருக்கிறவங்க நீங்கள் இது பண்ணுறீங்க பார்த்தீங்களா? தலைவாங்கிறது அது எவ்வளோ பெரிய பதவி. இவன் 5 இதில் போய் சும்மா அது இவருக்கு சாட்டு. இவருக்கு எதுக்குங்க சாட்டு? இவனே ஒரு பன்னி மூஞ்சியாட்டு இருக்குது. பன்னி மூஞ்சியும் கூட அழகாக இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோவை பார்த்துட்டு யார் என்ன பன்னி மூஞ்சியும் கூட அழகாக இருக்குங்க. அப்படி இருந்துட்டு இவனுக்கு எதுக்குங்க அடுத்த டேக் எப்படி சொல்லுவாங்க? இவன் அந்த இடத்த விட்டு காலியான போதும் தான் இருப்பாங்க. யூடியூப் பண்ணுறவங்க எவ்வளவோ பேர் நடிக்கிறாங்க, யாருமே இந்த மாதிரியெல்லாம் பண்ணல. இவனை உண்மையாக சொல்கிறேன், ஒரே ஒரு தப்பு என்னன்னு தெரியுங்களா? இவனை யார் நடிக்கிற கூப்பிட்டாங்களோ அவங்க மேலே உண்மையாலுமே எனக்கெல்லாம் சரியான வருத்தம். அவங்கெல்லாம் உண்மையாலுமே நேரில் இது பண்ணாங்கன்னா பயங்கரமாக திட்டி விட்டுருவேன். இவனையெல்லாம் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டு போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்கள மட்டும்தான் இது பண்ணணும். சரிங்களா? இது யார் மனசு புண்படுத்தி இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.